அனைவருக்கும் இனிய வணக்கம். பக்திகுண் டுடே நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த தலைப்புல நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பயம். ஃபர்ஸ்ட் அந்த பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் நம்மளை படைக்கும் போதே நம்முடன் இணைத்து படைக்கப்பட்ட சில உணர்வுகள்ல ரொம்ப முக்கியமானது இந்த பயம். நான் படைக்கும் போதே என் கூட நிறைய விஷயங்கள், பசி, தாகம், இந்த மாதிரி சில விஷயங்களை படைத்து சில உணர்வுகளையும் படைக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இந்த பயம்ங்கிற ஒரு விஷயம். இந்த பயம் என்னை ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, நம்ம இங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில அந்த ஒரு அமைதியான, ஒரு விழிப்புணர்வான, ஒரு ஆத்ம திருப்தியான இந்த வாழ்க்கையில அது எங்கெல்லாம் தடை செய்யுது, எங்கெல்லாம் என்ன நாரா கிழிச்சு போடுது, இந்த பயம் என்ன எங்கெல்லாம் தோல்வி அடைய செஞ்சிருக்குது, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சின்னதா இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பயம் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, நான் சொன்ன மாதிரி அது என்னுடன் இணைத்து படைக்கப்பட்ட உணர்வுகள்ல ஒண்ணு. நிறைய அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, ஃபியர், ஆங்கிலத்துல FEAR, ஃபியர்பாங்க. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பேரிங் ரியல்பாங்க. அதாவது உண்மை போல் தோற்றமளிக்கும் பொய், ஃபியர் அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பயத்தை பத்தி. ஸோ எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும். சின்ன வயசுல கூட நான் கூட நிறைய விஷயங்களுக்கு பேய்க்கு பயந்துருக்கிறேன். பேய் இருக்குமா இருக்காதா, இன்னும் அது அடிச்சிருமா, இருட்டுல போனா பயம் இருக்கும், தெரியாத இடத்துக்கு போனா ஒரு நாய் குலைச்ச பயமா இருக்கும், வந்து ஓடி வந்து கடிச்சிருமோன்னு சொல்லி. நிறைய என்னை விட ஒரு பலசாலியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கோ, ஏதோ விளையாட்டுல தோத்துட்டோம், இல்லை நான் ஜெயிச்சுட்டேன் வந்து பக்கத்துல நின்னா எனக்கு ஒரு பயம். என்னை அறியாமலே அந்த உணர்வு நிறைய சின்ன வயசுல வேலை செஞ்சிருக்குது. படிக்கும் போது நான் நல்லா படிக்க முடியுமா, இவ்வளவு மார்க் எடுப்பானா, இல்ல கம்மி மார்க் எடுத்து ஏதாவது கம்மியான ஒரு கோர்ஸ் சேருவானா, நல்ல வேலை கிடைக்குமா, நிறைய சம்பளம் கிடைக்குமா, எல்லா பொருளும் என்னால் வாங்க முடியுமா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் என் மேல அன்பா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய இந்த பயந்துகிட்டே இருந்திருக்கிறேன். நிறைய எல்லா காலகட்டத்திலையும், சின்ன வயசுலயும் சரி, வயது பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் சரி, ஒரு இல்லற வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒவ்வொரு விஷயங்களுக்கா என்ன இந்த பயம் தடை செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு இடத்துல அது நடுவுல நிற்கும், என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பயம் திருப்பி பயம்ங்கிறோம். பயம் ரெண்டு வகையா சொல்லுவாங்க. உண்மையான பயம், போலி பயம் அப்படிம்பாங்க. உண்மையான பயம்னா, நான் என்ன ஒருத்தர் அடிக்க வேகமா 4 பேர் ஒரு ஆயுதத்தோட வர்றான், நான் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கிறேன் தனியா, அப்ப நான் தைரியசாலிடா வாங்கடா பார்க்கலாம் ஒரு கை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சினிமா ஹீரோ மாதிரி நான் அங்க செய்ய முடியாது. அப்ப எதுக்கோ வர்றான், அவன் யாருன்னே தெரியலையே. அப்ப அந்த ஒரு பயம், திடீர்னு நான் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது மெதுவா வந்த வண்டி வேகமா வந்துருச்சுன்னா பயத்துல நான் கிராஸ் பண்ணதான் செய்வேன். அப்ப இது உண்மையான பயம். போலி பயம்ங்கிறது, நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு நான் நடந்துருமோ, இப்படி நடந்தா அப்படி ஆயிருமோ, சும்மா பேப்பர்ல சுனாமி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுமா, வந்திருக்கவே செய்யாது. முன்னால் வந்த மாதிரி இந்த வருஷமும் வந்துருமோ, நான் என்ன பண்றது, இங்க வரைக்கும் வந்துருமா, என் வீடு வரைக்கும் வந்துருமா, வந்தா நான் எங்க தொங்குறது, இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்துக்கு யாராவது ஒருத்தர் ஒரு போன் பண்ணிருப்பாங்க. மிட் நைட்ல நேத்து கூட வந்தது, ஒரு 11:30 மணிக்கு ஒரு மிஸ்டு கால், 2 மிஸ்டு கால், தூக்கத்துல எழுப்பி விட்டாங்க, ஏதோ போனது, பயப்படுறேன். ஒரு லேடி வாய்ஸ், அப்புறம் பார்த்தா அது ராங் கால், சார் தெரியாம போட்டுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்களா, ஏதாவது நடந்திருக்குமா அவங்களுக்கு, இப்படி நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் நினைச்சு பயப்படுறதா போலி பயம். அது எனக்கு தேவையே இல்லை. நான் அதை உருவாக்கிட்டு நான் சொன்ன மாதிரி சங்கிலி தொடர் போல என்ன தொடர்ந்து வந்திருக்குதுன்னு பார்க்கும்போது அதெல்லாம் என்ன தொடர்ந்து வரல. நான் தான் அதை தொடர்ந்து இந்த பயத்தை உருவாக்கிட்டு நான் தான் இந்த விஷயங்கள்ல நான் போயிருக்கிறேன். ஸோ இந்த பயத்தினால என்னென்ன விளைவுகள்லாம் எனக்கு ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயப்படுறேன். பொருளாதாரத்துல பயப்படுறேன். நான் ஐயோ இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா, இவ்வளவு சுகங்களை நான் பெற முடியலையா, இன்னொருத்தன் அடையிறான் அந்த இதெல்லாம், என்னால அதை அடைய முடியலையேன்னு சொல்லி
எனக்கு ஏன் இப்படி என்ன கடவுள் படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய தகுதிக்கு மீறி நான் நிறைய இடங்கள்ல ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் கோபம் வருது எனக்கு. அந்த விளைவுகள்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பயத்தினால எனக்கு அந்த நடக்குமா நடக்குமா, என்னால் அது முடியுமா இது முடியுமான்னு அந்த நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி உடனே எனக்குள்ள வரக்கூடிய உணர்வு பாத்தீங்கன்னா கோபம். அப்புறம் இன்னொருத்தனுக்கு நடந்திருக்குது நான் நினைக்கிறதெல்லாம், அவனை பார்த்து பொறாம வருது, கோபம் வருது, பொறாம வருது. அப்புறம் எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டாலும் என்னால இவ்வளவுதாண்டா முடியும்னு எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, சோம்பேறித்தனம் வருது. இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் திருப்திக்காக இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்ங்கிறதெல்லாம் தடைபட்டு போயிடும். அது நடக்காதுன்னு சொல்லி பயம் கோபத்தை கொடுக்குது, பொறாமையை கொடுக்குது, தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குது. இந்த பயம், நான் சொன்ன அந்த பயம்தான். இது இது பார்த்தோம், போலி பயம் பார்த்தோம், நல்ல பயம் பார்த்தோம். இது எனக்கு என்னெல்லாம் கொடுக்குது, எந்த விளைவுகள் எல்லாம் எனக்குள்ள உருவாக்கும். இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னா அதான முக்கியம். அது நிறைய இருக்குது. பயத்தை பத்தி எல்லாருமே சொல்லலாம். இதுல இருந்து நான் வெளியே வருவதற்கு நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நிறைய நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பயம் கொடுக்கும் போது 2 பாதையை காட்டும். அது எனக்கு அது ஒரு பொறுப்பற்ற ஒரு பாதையை காட்டும். பயந்துட்டியா போட்டு உடைச்சிரு, பயந்துட்டியா வன்முறை பண்ணு, பயந்துட்டியா பிடிக்காதது ஒண்ணு செய், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்னு நீதியின் பாதைம்பாங்க. இல்ல பயந்தா கூட நீ நல்ல காரியங்களை செய், நல்ல விஷயங்களை செய். அந்த பாதையில நான் போகும்போதுதான் அந்த நீதியின் பாதைம்பாங்க. அந்த நீதியின் பாதையில நான் போகும்போதுதான் அன்பாக நான் இருக்க முடியும். அந்த பயத்துக்கு ஒரு நல்ல விஷயம், என்னுடைய உண்மையான பயத்தை வச்சுட்டு நீதியின் உண்மையான பயம்ங்கிறது என்ன, முன்னெச்சரிக்கையா நான் நடப்பது தானே. இது நடக்கக்கூடாது, பார்த்துக்கிடலாம், பயங்கர புயல் வருதான், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருவோம், பணங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏடிஎம்ல. இதுதானே உண்மையான பயம். ஒரு நோய் வருதான், தொற்று நோயா, மாஸ்க் போட்டு நான் போலாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் அந்த முன்னெச்சரிக்கையோட நடக்குதான உண்மையான பயம். ஏற்கனவே நடந்திருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த அந்த இதுல இருந்துலாம் நான் தப்பிப்பதற்கு அந்த முன்னெச்சரிக்கையோட அந்த உண்மையான பயத்துக்கு நான் நீதியின் பாதையில திருப்பி போலியாவும் வன்முறையாவும் பொறுப்பற்ற ஒரு பாதையில போறோம். நீதியின் பாதையில போகும்போது ஒரு நீதியை கடைபிடிச்சாதானங்க நான் அன்பா இருக்க முடியும். ஒருத்தட்ட நான் அன்பா இருக்கிறேன், ஆனா நான் செய்யறதெல்லாம் அநீதி. ஒரு அநீதிக்காரனால எப்படி அன்பா இருக்க முடியும்? நடிக்கதான் முடியும் இருக்கிற மாதிரி. சோ ஒருத்தர் அன்பாக இருக்கிறார் என்றால் அவன் நீதியின் பாதையில் தான் போக வேண்டும். சோ அந்த பயம் என்னை நீதியின் பாதைக்கு கூட்டு போனோம். கிறிஸ்தவத்துல கூட சொல்லுவாங்க, பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி நிறைய நம்மளுடைய புராணங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல சொன்ன மாதிரி பயப்படுறதுதான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட விரும்புறேன். ஓ இது எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிடலாம், இல்ல இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் என்னை ஒரு நீதியின் பாதையில கூட்டு போய் ஒரு அன்பை கொடுக்கும். நான் அந்த அன்பால நான் என்னுடைய செயல்கள் இருக்கும்போது அந்த பயம் எனக்குள் காணாம போயிடும். அதே மாதிரி அடக்கம். கடவுள் நான் எல்லாம் முடியும், என்னால ஒண்ணுமே முடியாதுங்க. ஒரு 300 கிலோ தூக்குன்னா என்னால தூக்க முடியாது. இல்ல ஏதாவது ஒண்ணு செய்ய, ஒரு லாரியை நீ தனியா தள்ளிடுனா என்னால முடியாது. சோ என்னால முடியவற்று எதுன்னு எனக்கே தெரியும். சோ எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அதுதான் என்னையவே இயக்கிக்கிட்டு இருக்குது. நான் சாப்பிடுற சாப்பாட கூட எப்படி செரிமானம் ஆகுது, அது எப்படி எத்தனை சத்துக்களாக என் உடம்புல பிரியுது, அதெல்லாம் ஏதோ ஒரு இயந்திரவியலா என்னுடைய உடம்பு என்னையும் மீறிய ஒரு சக்தி தான் அதை வழி நடத்திட்டு. அப்ப இப்போ என்னை விட உயர்ந்த சக்தி அதுகிட்ட நான் பணிந்து நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் பணிந்து செய்வதுதான் ஒரு துணிவான காரியம். அப்ப பயத்தை விரட்டுவதற்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கும் துணிவு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அது பணிஞ்சுதான் நான் செய்ய முடியும். என்னை விட ஒரு உயர்ந்த சக்திக்கு நான் பணிந்து செய்ய முடியும். அது போல அன்பு, இந்த நீதியான பாதையில போகும்போது அந்த அன்பான செயல்களை செய்யும் போதும் என்னிடம் இருந்து பயம் வெளியேற. அந்த அன்புங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா எந்த நிலையிலும் நான் அன்பு செய்யலாம். ஒருத்தர்கிட்ட நான் அன்பு செய்யறதுக்கு இந்த இடத்துலதான் இருக்கணும், இந்த தகுதிகள்லாம் எனக்கு வேணும் இல்லை, எந்த நிலையிலும் நான் அன்பை பிறருக்கு கொடுக்கலாம். சோ இந்த அன்பு, துணிவு, இது ரெண்டும் பயத்தை விரட்டுவதற்கு நம்ம ஆன்மீக கருவிகளா பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.